திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் ரீல்ஸ் மோகத்தில் ஆழமான பள்ளத்தாக்கில் சென்று வீடியோ எடுத்த இளைஞர்களால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொடைக்கானலில் அமைந்துள்ள புலவிசாறு அருவிக்கு முறையான பாதை வசதி இதுவரை அமைக்கப்படவில்லை. இந்த நிலையில் அப்பகுதி சென்ற சில இளைஞர்கள் ஆபத்தை உணராமல் பள்ளத்தாக்கு பகுதியில் நுழைந்து அருவிக்கு செல்லும் காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். இந்த விவகாரத்தில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சூழலில் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் நேரில் ஆய்வு செய்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 1,35,000 கன அடியாக உயர்ந்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தாழ்வான பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் ஒகேனக்கல் காவிரி கரையோர பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அதிகாரிகள் விழிப்புடன் பணியாற்ற அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த வழக்கில் கைதானவர் தப்பிச் சென்ற விவகாரத்தில் எஸ்ஐ உட்பட 2 பேர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். நாற்றம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் ஆன்லைன் லாட்டரி விற்பனை செய்த 4 பேரை போலீசார் கைது செய்தனர். பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனை அழைத்துச் செல்லப்பட்ட போது அதில் ஒருவர் தப்பிச் சென்றார். இந்நிலையில் பணியின் போது மெத்தனமாகவும் கவனக்குறைவாகவும் செயல்பட்ட காவல் உதவி ஆய்வாளர் மஞ்சுநாதன் மற்றும் காவலர் சீனிவாசன் ஆகிய 2 பேரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி உத்தரவிட்டுள்ளார். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கர்ணன் தினமும் இரவு 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.